சென்னையில் இசைப்புயல். இசைப்புயல் ஏ.ஆர். ரஹ்மான் ரோஜா படம் மூலமா மியூசிக் டைரக்டர் அறிமுகமாகி பல படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு. அது மட்டுமில்ல, பல வெற்றி பாடல்களையும் கொடுத்திருக்காரு. கடைசியா ஏ.ஆர். ரஹ்மான் மியூசிக்ல ரிலீஸ் ஆன படங்கள் விண்ணை தாண்டி வருவாயா, எந்திரன், ராவணன். இந்த படங்களுக்கு அப்புறமா கடந்த 2 வருஷமா தமிழ்ல ஒரு படம் கூட ரஹ்மான் மியூசிக்ல வரல. படங்கள் ரிலீஸ் ஆகலனாலும் ரஹ்மான் அவரோட வேர்ல்ட் டூர், மியூசிக் ஆல்பம் ரிலீஸ் ரெடி பண்றதுன்னு பல வேலைகள்ல பிஸியா இருந்துட்டு இருக்காரு. ரஹ்மான் இசையில இப்ப ரெடி ஆகிக்கிட்டு இருக்க படங்கள்னு பார்த்தா கோச்சடையான், கடல், மேலும் ஒரு சில படங்கள் தான். இதுக்கு நடுவுல ரஹ்மான் சென்னையில ஒரு லைவ் கான்சர்ட் பண்ண போறாராம். டிசம்பர் 29ஆம் தேதி நடக்க போற இந்த லைவ் கான்சர்ட் நேரு இண்டோர் ஸ்டேடியம்ல நடத்த பிளான் பண்ணிருக்காங்க. இந்த லைவ் கான்சர்ட்டை ஒரு டிவி சேனல் கவர் பண்ண போறாங்க. கடந்த 12 வருஷத்துல ரஹ்மான் டிவி சேனலோட கைகோத்து பண்றது இதுவே ஃபர்ஸ்ட் டைம். சோ ஏ.ஆர். ரஹ்மானோட இந்த லைவ் கான்சர்ட் எப்படி இருக்க போகுது, ஏ.ஆர். ரஹ்மான் இந்த லைவ் கான்சர்ட் பத்தி என்ன சொல்ல போறான்ற விஷயங்கள் தெரிஞ்சுக்க இ-பஸ் பாத்துக்கிட்டே இருங்க.